இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் சுமூகமாக நடைபெறும் என வீரபாண்டியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் வீரபாண்டியன், முத்தரசன், பழனிசாமி, சுப்பராயன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். திமுக சார்பில் KN நேரு, ராசா, திருச்சி சிவா, ஏவா வேலு ஆகியோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைக்கிறார். சிவக்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஏப்ரல் மாத இறுதியில் அந்த தேர்தல் நடைபெற இருக்குது. ஏன்னா மே மாதம் புதிதாக ஆட்சி பதவி ஏற்கணும் அப்படிங்கிற கணக்கா ஒரு இதனால ஏப்ரல் மாத இறுதியில் அந்த தேர்தலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் தங்களோட கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தைகளை துவங்கி அதன் அடிப்படையில் தேர்தலை சந்திக்க தயாராகிட்டு இருக்குது. திமுக தரப்புல மதிமுக, காங்கிரஸ், அதே விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே அது கூட கூட்டணியில் இருந்த நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல ஏற்கனவே இதற்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது. இந்நிலையில இன்னைக்கு அந்த கட்சியினுடைய கட்சியினோட பொதுச் செயலாளர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்தரசன் உள்ளிட்டோர் பலர் அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. முதற்கட்டமா நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல 4 சீட்டுகள் வரை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டப்பட்டு இருந்த நிலையில முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது இன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா முதல்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருக்கிறதாகவும், இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையானது விரைவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் திமுக கூட உள்ள கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிறது ஏறத்தாழ உறுதியாயிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல ஏற்கனவே பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஒன்னா ஒருங்கிணைச்சிருக்குது. அதே சமயத்துல தற்போது திமுகவுல OPS தற்போது இணைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைஞ்சிருக்குது உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த முறை திமுக தலைமையில சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்குது. பவித்ரா.